ஹாய் ஹலோ கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம்னாக்கா, சஹர் அண்ட் இஃப்தாருக்கு நான் என்ன சாப்பிட்டேங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சஹருக்கு வந்து கொஞ்சமாக ரைஸு, வாழைக்காய் பொரியல், தயிர் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், வெள்ளரி பிஞ்சு, கொய்யாப்பழமும் அப்படியே பெப்பரும் உப்பு போட்டு லைட்டாக அப்படியே கலக்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு சஹருக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறமா இஃப்தாருக்கு நான் என்ன பண்ணேனாக்கா, கடல் பாசி பண்ணினேன். அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணினேன். எப்படி பண்ணினேனாக்கா, தண்ணியை நல்லா சூடு காட்டிட்டு அதில் சீனியை போட்டுட்டு தண்ணி கொதி வரும்போது கொஞ்சோண்டு இளநீ, அதாவது ஒரு டம்ளர் இருக்கா மாதிரி ஃபுல்லாக இளநியை ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா துருவின தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதை வந்து பாலாக புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களே பாருங்கள், இப்படி தான் நான் அதை வந்து கத்தி விட்டு கிண்டி வச்சுருந்தேன். அதுக்கு மேலே கடல் பாசி, அது அகர் அகர்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு நான் கோகோனட் மில்க் அதில் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவையான சுகர் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா இதை வந்து வடிகட்டிட்டேன். நான் வடிகட்டினதுக்கு அப்புறமா நல்லா ஃபேனில் வந்து ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நோன்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழம், கொய்யாப்பழம், கடல் பாசி அதில் பிச்சுக்குன்னு நான் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன். அது கூட அது ரொம்ப சாஃப்டாக ப்ளஃபியாக நல்லா இருந்தது. இப்படி தான் இருந்தது நான் சாப்பிடும்போது, நல்லா ஸ்வீட்டாக. அப்புறமா இளநீ கொஞ்சோன்னு குடித்தேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து இந்த கைமுறுக்கு செஞ்சுருந்தாங்க. அந்த கைமுறுக்கு நல்லா நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நோன்பு கஞ்சி இல்லாமல் எப்படி நோன்பு திறக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். கஞ்சி தான் எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும் நோன்பு திறக்கும் போது. அப்புறமா பஃப்ஸாக சாப்பிட்டேன் நல்லா. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறாங்க. அதை ப்ளவுஸ் 4 எனக்காக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆரி ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது செகண்ட் பீஸு. பர்ஸ்னலாக எனக்கு பிடிச்சது எதுனா, இதோ வரக்கூடிய இந்த தேர்ட் பீஸ் தான் எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் எனக்கு ஒரு ஃபேவரட்டாக இருந்தது. கையில், கழுத்தில் எல்லாத்துலேயுமே இந்த டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசைன் 4th மாடல். ஓகே, எனக்கு தராபியாக்கு டைம் ஆகிடுச்சு. பாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சப்ஸ்கிரைப் மை சேனல்.